டேய் என்னடா இன்னைக்கு ஊர்ல எவனையுமே காணோம், ரொம்ப போர் அடிக்குதேடா. எங்கேயாவது வெளியே போவோமா? டேய் சரியான வெயில்லடா, அதான் எவனையுமே காணோம். எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஃபேனை போட்டு படுத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மணி போல தான் எல்லாரும் கிரவுண்டுக்கு வருவானுங்க. அப்ப வேணா போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடிட்டு வருவோம். ஐயோ 4 மணி ஆகுமா? அது வரைக்கும் என்னடா பண்றது, மண்டை காஞ்சு போகுது. சரி நானும் வீட்டுக்கு போய் தூங்குறேன். சரி பின்ன அப்ப கிளம்பு, 4 மணிக்கு பார்ப்போம். டேய் மச்சான், யாரு அந்த ஃபிகரு? சூப்பரா இருக்கா. இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையாரா? டேய் இது நம்ம செல்வியக்கா வீட்டுக்கு புதுசா வந்திருக்க பொண்ணுடா. என்னடா சொல்ற? செல்வியக்கா வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா? யார் அந்த அக்காவோட தங்கச்சியா இருக்குமா? டே தங்கச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, அது ஏதோ வேற ஊருன்னு நினைக்கிறேன். செல்வியக்கா கூட ஆஸ்பத்திரியில வேலை செய்யுது, அதனால அந்த அக்கா வீட்டுல தங்கி இருக்கு. எது செல்வியக்காவோட ஆஸ்பத்திரியில வேலை செய்தா? அடே பார்க்க வேற நல்ல லட்சணமா இருக்குடா. கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே. கல்யாணம் ஆகலன்னா கூட கொஞ்சம் ரூட்டு விடலாம். அடே நீ வேற, ஒரு பையன் இருக்காங்கிற. என்னடா சொல்ற? அப்ப கல்யாணம் ஆயிருச்சா? டே கல்யாணம் எல்லாம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் இருக்கான், ஆனா புருஷன் ஒன்றும் கிடையாது, தனியா தான் வந்திருக்கு. இனி புருஷன் என்ன ஏதோ ஒரு விவரமும் நமக்கு தெரியல, ஆனா இப்போதைக்கு தனியா தாண்டா இருக்கு. என்னடா சொல்ற? புருஷன் இல்லையா? அப்ப வசதியா போச்சு. ஐயோ போகும்போது ஏன் வேற தூங்கிட்டு இருந்தான், இனி எந்திரிச்சிருப்பானோ என்னன்னு தெரியலையே. என்னம்மா ஊருக்கு புதுசா? புருஷன் வேற இல்லைன்னு கேள்விப்பட்டோம். என்ன மண்டைய போட்டானா இல்ல விட்டுட்டு ஓடிட்டானா? டே நீ வேற, இப்ப இந்த பொண்ணுங்கெல்லாம் புருஷன் ஓடலனாலும் இவளுகளே ஓட வச்சிடறாளுங்க. ஏன்னா அப்பதானே தனியா ஜாலியா இருக்க முடியும். அத சொல்லுடா. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு புருஷனோட கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு போர் அடிக்குது. மாசம் மாசம் போன மாத்துற மாதிரி மாசம் மாசம் புருஷனை மாத்த வேண்டியது. சரியா சொன்னடா. டேய் போறீங்களா? பார்த்து பேசுங்க. டேய் மச்சான் பார்த்து பேசணுமாண்டா. அதானே. ஏமா இங்க பக்கத்துல தான் எங்க வீடு, வந்தேன்னா நல்லா பார்த்து பேசுறோம். டேய் என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பொண்ணு தானே தனியா இருக்கா, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நீ எதை வேணா தட்டுமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி அழகான பொண்ணு கையில் அடி வாங்குறதா இருந்தா எங்க வேணா அடி வாங்க நாங்க ரெடியா இருக்கோம். அப்புறம் புருஷன் இல்லைன்னு கேள்விப்பட்டோம், தனியா இருக்கிறதுக்கு பயமா இருந்தா சொல்லுமா, நாங்களும் இந்த ஏரியா தான், துணைக்கு வேணா வரோம். ஏ இந்தமா நில்லு, வீட்டுக்கு வரட்டா என்னன்னு சொல்லிட்டு போ. டேய் யாரா நீ? எங்க ஏரியால வந்து எங்களையும் அடிக்கிறியா? டேய் மச்சான் நம்ம பசங்களுக்கெல்லாம் போன் போடுறா, இன்னைக்கு இவங்கிறது உருப்படியா போக கூடாது. சார் ஸ்டேஷன்ல இருந்து ஜீப் எடுத்துட்டு வந்துட்டேன் சார், போலாமா சார்? ஐயோ போலீஸா? என்னங்கடா என்ன சொன்ன? பசங்களை கூப்பிடுவியா? எங்க கூப்பிடு. இப்ப யார் இங்க இருந்து உருப்படி இல்லாம போறான்னு பாக்குறியா? ஐயோ சார் சார் மன்னிச்சிருங்க சார், நீங்க போலீஸ்னு தெரியாம பேசிட்டோம் சார், எங்களை விட்டுருங்க சார். என்னது விடுறதா? டேய் அந்த பொண்ணுகிட்ட என்னடா கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ சார் கலாட்டாலாம் எதுவும் இல்லை சார், அந்த பொண்ணு எங்க தங்கச்சி மாதிரி, அதான் தனியா போகுது, காலம் கெட்டு கிடக்கு, துணைக்கு அண்ணனுங்க வரட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் சார், வேற ஒன்றும் இல்லை சார், விட்டுருங்க சார். டேய் நடிக்காதீங்கடா. நீங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுனீங்க எல்லாம் நான் கேட்டேன். தனியா இருக்க பொண்ணு தானே, என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாங்கிற தைரியமா? டேய் அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. ஐயோ சார் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அப்படின்னு அந்த பக்கமே நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம் சார், எங்களை விட்டுருங்க சார், நாங்க இப்படியே போயிடுறோம். என்னது விடுறதா? இவனுக்கு 2 பேரையும் கொண்டு போய் லாக்கப்ல வைங்கண்ணே, நான் வந்து கவனிச்சுக்கிறேன். சரிங்க சார். டே நடக்கிற ஸ்டேஷனுக்கு. ஐயோ சார் சார் எங்களை விட்டுருங்க சார்.
பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி மனபயம் தீர்த்தாயே அம்மா. காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. தந்தானே நானே தானே நானே நானே நீங்க எப்ப வந்தீங்க? அது இப்பதாங்க வந்தேன். காஃபி ஷாப்ல உங்க போனை மறந்துட்டு வந்துட்டீங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ சாரிங்க, தீரன் வேற தூங்கிட்டு இருந்தா, அவனை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். அதான் முழிச்சிருப்பானோ என்னமோங்கிற அவசரத்துல அப்படியே ஓடி வந்துட்டேன். கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, போனை வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. அதெல்லாம் பரவாயில்லைங்க. அப்புறம் தீரனுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அது வந்துங்க, இந்த ஏரியா அவ்வளவா சரியில்லை. அதுவும் இல்லாமல் இங்கே வேற செல்வியக்காவும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. அதனால இங்கே உள்ள பசங்களுக்கெல்லாம் அவ்வளவா பயம் இருக்காது. தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் செல்வியக்கானா அவங்க காலையில் நைட்டுன்னு ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பாங்க. எப்போவாவது தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் பையன் இருக்கிறதுனால பையன் கூடயும் வீட்டில் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். இங்கே இப்படி தனியாக இருக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. என்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு காலியாக தான் இருக்குது. நீங்களும் தீரனும் வேணா அங்கே வந்து இருக்கீங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். சரிங்க. ஐயோ, என்னங்க உடனே சரின்ட்டீங்க? இல்லை, எப்பவுமே என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவீங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன உடனே சரி வரேன்னு சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு கண்டிப்பா மழை தான் வரும் போங்க. சக்தி, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, என் பொண்டாட்டிக்கு வீடு கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா வீடு கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியலையே. பின்ன வேற எப்படி தெரியுது? சொல்லவா? ஒன்னும் வேண்டாம், பேசாம நில்லு. சக்தி, சொல்லுடி கையல். எனக்கு உடம்பு சரியில்லை சக்தி. ஐயோ, என்னாச்சு கையல்? ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போயிட்டு வரலாமா? ஐயோ, எதுவுமே சாப்பிட பிடிக்கல. அதானே, உங்க அம்மா சமைக்கிறத மனுஷன் சாப்பிட முடியுமா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உங்க அம்மாவை அப்பவே அடிச்சு துரத்துன்னு. வேற ஏதாவது நல்ல சமையல்காரனா பார்த்து வச்சுக்கலாம். ஐயோ சக்தி, அம்மா வேகமா நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வேண்டாங்கிறேன், ஒரு 4 நாள் பொறுமையாவே நட. இப்ப என்ன சக்தி, எனக்கு புளியும் மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, மரத்தையே புளிய கொண்டாந்து தர, உட்காந்து தின்னு. சக்தி, அம்மா வர போறாங்க. கையல், விளையாட்டுக்கு கேட்கல, சீரியஸா கேக்குறேன். அம்மா தான் வருவாங்கல்ல? சக்தி, நானும் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். நிச்சயமா அம்மா தான் வருவாங்க. என்னது, அம்மாவா? அப்ப குட்டி பாப்பா வராதா? ஏ மைனகுட்டி, குட்டி பாப்பா தாண்டி வரும். அப்புறம் அம்மா வரேன்னு சொன்னீங்க. ஐயோ மைனகுட்டி, உனக்கு தங்கச்சி பாப்பா வரும்னு சொன்னோம். ஓ அப்படியா? நான் கூட குட்டி பாப்பா வராதோன்னு நினைச்சிட்டேன். மைனச்சில்லம், சரி, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? மைனகுட்டிக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். ஏண்டி, பொம்பளை பிள்ளைங்களா தம்பி பாப்பா வேணும்னு தானே கேட்பாங்க. நீ என்ன தங்கச்சி பாப்பா வேணும்னு கேக்குற? அதுவா, தம்பி பாப்பான்னா அவனுக்கு வேற மாதிரி Dress, எனக்கு வேற மாதிரி Dress தானே இருக்கும். அதே தங்கச்சி பாப்பான்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress போட்டுக்குவோம்ல. அதான், அப்ப நாங்க மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுக்குவோம். ஐயோ கடவுளே, மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறதுக்காகவா தங்கச்சி பாப்பா வேணும்னு கேக்குற? மைனுக்குட்டி, இந்த உலகத்திலேயே தங்கச்சி பாப்பா வேணுங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் சொன்னது உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுமா. ஆமாண்டி செல்லம்,
உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளை. அம்மா மைனு குட்டிக்கு ஐஸ் வைக்காதீங்க, முடிஞ்ச ஐஸ் வாங்கி கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்துல உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு குழந்தைய சுமந்து பெத்தா மட்டும்தான் தாய்னு கிடையாது, பொண்ணா பிறந்த எல்லாருமே ஒரு வகையில தாய் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாரத்தை சுமக்கிற எல்லா மகள்களுமே ஒரு வகையில அவங்களுக்கு தாய் மாதிரி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு துணையா எல்லா சூழ்நிலையிலுமே கூட இருந்து அவங்கள ஒரு தாய்க்கு நிகராக பார்த்துக்கிற எல்லா மனைவியுமே புருஷனுங்களுக்கு இன்னொரு தாய் தான். ஒரு குழந்தைய சுமக்கும் போதும் அதை பெத்தெடுக்கும் போதும் மட்டும் ஒரு தாய் கஷ்டப்படுறது இல்ல, அந்த குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தைக்கு எல்லாமே நல்லது மட்டுமே கிடைக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படுற எத்தனையோ தாய்மார்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல என் பிள்ளை சாப்பிடணும், நம்ம தூங்கலனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை தூங்கணும்னு எப்பவுமே நமக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே இதயம் அம்மா மட்டும்தான். ஆனா இங்க நிறைய பேருக்கு அம்மா இருக்கும்போது அம்மாவோட அருமை தெரியறது இல்ல, ஆனா அம்மா போனதுக்கு அப்புறம் அருமை தெரிஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கூட இருக்கும்போதே அம்மாவை என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவியத்துல கூட ஓய்வில்லாதவள் தான் அம்மா. அப்படி ஓய்வு இல்லாம நமக்காக உழைச்சுக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாழ்த்து சொல்றதோ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ மட்டும் அன்னையர் தினம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மள அழவிடாம பாத்துக்கிட்டு நம்ம அம்மாவை என்னைக்குமே நம்ம அழ வைக்காம பாத்துக்கணும். அதுதான் என்னைக்குமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அன்னையர் தின வாழ்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.